Hey everyone, this is me, Madhu. இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கேலிகிராஃபியோட பேசிக் ஸ்டோக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 2 ஸ்டோக்கை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஒன்று வந்து அப் ஸ்டோக், இன்னொன்று வந்து டவுன் ஸ்டோக். ஸோ அப் ஸ்டோக் எப்படி இருக்கணும்னா கீழே இருந்து மேலே போகணும் ஒரு லைன். ஸோ கீழே இருந்து மேலே போகிற லைன் எப்படி இருக்கணும்னா ரொம்ப தின்னாக இருக்கணும். ஏன் அது ரொம்ப தின்னாக இருக்கணும்னா கேலிகிராஃபிக்கான பேசிக்கே 2 லைன் மட்டும்தான். ஒன்று திக்காக இருக்கணும், இன்னொன்று தின்னாக இருக்கணும். ஸோ தின்னாக இருக்கிற லைன் எப்போவுமே மேலே பக்கமாக போகணும். இப்போ திக்காக இருக்கிற லைன் மேலேருந்து கீழே வரணும். ஸோ மேலேருந்து கீழே வரச்ச அந்த லைன் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா ரொம்ப திக்காக இருக்கணும். ஸோ இந்த திக்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரெஷர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரஷ்ஷு வந்து வளையும். ஸோ வளையிறப்போ அப்படின்னா ஆகும்னா நம்மளுக்கு அந்த திக் லைன் வந்து கிடைக்கும். ஸோ எந்த லைனை யூஸ் பண்ணி நம்மளால் எல் ஷேப் கொண்டு வர முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா திக் அண்ட் தின் லைன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான கிளாஸுக்கான 2 பேசிக் ஸ்டோர்ஸாக பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.